நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாளைய தினம் ஒரு பிக் ஈவெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் செக்ஷன் வச்சுருக்காங்க, பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் மார்க்கெட் எப்படிலாம் மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,000 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது மார்க்கெட் 23,500 முடிஞ்சிருக்கு. இதற்கும் மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா? நாளைய தினம் பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதை பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த லெவல்ஸ், இந்த ரெட் கலர் லைன் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் ஆனிச்சு. இந்த லெவல்ஸை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் பேட்டர்ன் மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவல் பட்ஜெட் அன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படிங்கும்போது மார்க்கெட் 24,000 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கும். இப்போ இந்த லெவலில் பாருங்கள், இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த லெவலில் பாருங்கள், இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் மல்டிபிள் டைம் இந்த சேனல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஓகே இந்த லெவலில் வந்திருக்கு. இப்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 21,280 அப்படிங்கிற இந்த 21,300 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், டேயில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த சேனலை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ சப்போர்ட்டை எடுத்ததை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 22,800 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு. அப்படியே இந்த சேனலுக்குள்ளார போணுச்சு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் திருப்பி சேனலுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த சேனலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 21,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன்று பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை உடச்சிட்டு திருப்பி இந்த சேனலுக்குள்ளார போகிறதுக்கு மார்க்கெட் முயற்சி பண்ணும். சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் 23,300 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த சேனலில் ரொம்ப அந்த நெஃப்டி போலவே இந்த சேனலில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிருக்கு, கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போது தற்காலிகமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த எல்லோ ஜோன் இதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் எல்லோ ஜோன்னு. அந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிது பேங்க் நிஃப்டி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தேன்னா இந்த எல்லோ ஜோனில் நிற்கிது. சப்போஸ் நெஃப்டி போலவே மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரும். சரிங்களா? நெகட்டிவ் நியூஸஸாக வந்துச்சு அப்படின்னா 51,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போயிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும், இந்த சேனலுக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? நாளைய தினம் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான செய்தி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் எதுக்கு ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது மார்க்கெட்டில். என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்னால், தனி மனித வருமான வரி இருக்குல்ல, அதோட வரம்பு பார்த்திங்கன்னா 7 லட்ச ரூபா வரைக்கும் நான் டேக்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு சில இது இருக்குது.
அதை வந்து ஒரு 10 to 12 லேக்காக மாற்றினாங்க அப்படின்னாலும் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ். அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸுக்கெலாம் வந்து ஒரு சில டேக்ஸஸ்லாம் பொண்ணோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை திருப்பி வாங்கிக்கிறோம், அதுலேருந்து டேக்ஸஸ் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சில பாசிட்டிவ் நியூஸஸ். அதே நேரத்தில் இந்த எஃப்ஐஐஸ்லாம் கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சில டேக்ஸஸ்லாம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் எஃப்ஐஐ அவங்களோட ட்ரேடிங்க்கு ஏதாவது டேக்ஸ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி எஃப்ஐஐஸ்லாம் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார வரதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட எஃப்ஐஐஸ் ஒரு 3-4 மாதங்களாக தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3-4 மாதங்களாக விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கான விளைவு தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இறங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன், வீக்லி அனலைசிங் வீடியோவில் மார்க்கெட் வந்து 4 மாதங்கள் கண்டினியூவாக இறங்குனது 23 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறையா சேனல்ஸில் வந்துருந்துச்சு, நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் அதை போட்டிருந்தோம். அதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்கள் மார்க்கெட் வந்து ஒரு 5-10% ரெக்கவரி கூட ஆகியிருந்திருக்கு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு அப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகுது அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட ஃபாலை தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி கூட ஒரு சில குட் நியூஸஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய நிபுணர்களோட கருத்தாகவும் இருக்குது. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சில பேர் ரயில்வே, அக்ரி இந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் நியூஸஸ் வரலாம் அப்படிங்கிறப்ப, ஏன்னா போன பட்ஜெட்டில் வந்து இதுக்கெலாம் எந்தவித நியூஸஸும் வரல பெருசாக. அதனால அந்த ஸ்டாக்லாம் போனாடியே கொஞ்சம் இறங்கியிருந்தது. அக்ரிக்கெலாம் பெருசாக, டிஃபென்ஸுக்கு இதுக்கெலாம் வரல. சப்போஸ் இந்த அதுக்கெலாம் ஃபண்டு ஒதுக்குனாங்க அப்படின்னாலும் அந்தந்த செக்டார்ஸ்லாம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இண்டெக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெஃப்டி வந்து சொல்கிறேன், சப்போஸு 1000 பாயிண்ட்ஸு ரேலி இருக்கும். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நாள்லேயே வந்து நெஃப்டிலாம் ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 பாயிண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் முன்ன மாதிரிலாம் பட்ஜெட் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாசிக்கிறதுலாம் இல்லை. 10 மணிக்கு வராங்களா, 10:30க்கு வராங்களா, 1 ஹவரில் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிடுறாங்க. அதை பற்றி அதில் என்னென்னத்துக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 1 ஹவரில் சொல்லிடுறாங்க. அதை ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்றாங்க. அந்த 1 ஹவர் தான் வால்டிலிட்டி இருக்கும். விக்ஸ் வந்து ஏறும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. மார்க்கெட் கீழே விழுற மாதிரி இருந்தால் விக்ஸ் ஏறி இருந்திருக்கும். மார்க்கெட் மேலே ஏறுங்கிறதுனாலையோ என்னவோ விக்ஸ் நல்லாவே இறங்கிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டு நல்லா மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே வருது அப்படிங்கும்போது என்ன ஆகுனா விக்ஸ் கண்டினியூவாக இறங்க ஆரம்பிக்கும். விக்ஸ் கண்டினியூவாக இறங்குனுச்சு அப்படின்னா ப்ரீமியமில் உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் சப்போஸ் அவுட் ஆஃப் த மணிலாம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே விக்ஸை குறைய வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணிலாம் 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் நெஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மணியில் எடுத்திருந்தீங்களோட சரி, 500 இருக்கிற ப்ரீமியம் பேங்க் நிஃப்டிலாம் 500 1000 இருக்கும் ப்ரீமியம். அதை நீங்கள் சப்போஸ் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஏன்னா மந்த்லி பிகினிங்கில் இருக்குது, 1000 ப்ரீமியத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலாம் 2000 பாயிண்ட் ஈஸியாக வால்டிலிட்டி ஆகும். விழுந்துச்சு அப்படின்னா 1000 ப்ரீமியம் வெறும் 50 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி 50 ப்ரீமியம் 1000 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களோட கேபிட்டல் 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், ஹீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? உங்களோட கேபிட்டல்லாம் ஆப்ஷனில் ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்துடாதீங்க. சப்போஸ் சில பேர்லாம் வந்தால் வரட்டும் போனால் போட்டுன்னு இருக்கிற கேபிட்டலை எல்லாத்தையும் ஆப்ஷனை வாங்கி வச்சுருவாங்க, கால் புட்டுன்னு. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா விக்ஸு இறங்குனுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு 1000 பாயிண்ட்டு மேலேயோ 1000 பாயிண்ட்டு கீழே, நீங்கள் 1000 பாயிண்ட்டுக்கு அந்தாண்ட 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட்லாம் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு வாங்கி வச்சிங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி 2-3 நாளில் வந்துடும். அந்த 2-3 நாளில் வரும்போது என்ன ஆகுனா ப்ரீமியம் எல்லாமே 0 ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விக்ஸை வந்து ரொம்பவே ஏற்றி இறக்கி ப்ரீமியத்தை வந்து ரொம்பவே கரையும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ்லாம் ஒரு 2-3000 பாயிண்ட் வால்டிலிட்டி இருக்கும். அதுலேயும் கவனமாக இருங்க. சென்செக்ஸும் நெஃப்டி போலவே வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக 77,700 இந்த லெவல் 78,000க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 80,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். சப்போஸ் லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 70,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல அகைன் இந்த ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணிடுச்சு,
இந்த ப்ரீவியஸ் லோ வந்து சென்செக்ஸ் வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோ வரும். இந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா 70,000 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இது நான் டேல காமிக்கிறதுனால நான் நிறைய இன்ட்ராடேக்கான சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் முடியட்டும், எந்தெந்த செக்டார் வைஸ் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க, எந்தெந்த செக்டார் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஸ்டாக்ஸாக வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக வந்தாலும் லைஃப் லாங் நல்ல க்ரோத் இருக்கும். ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணுங்கிறத நினைக்காதீங்க. அது எப்போதுமே வந்து ஆப்ஷன் வந்து ஒரு ரிஸ்கியாக அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ரெஃபரலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பட்ஜெட்டில் ரொம்பவே சேஃபாக இருங்க. முழு கேபிட்டலையெல்லாம் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பக்கம் போட்டுறாதீங்க. மார்க்கெட்டை சும்மாவே நின்னாலும் உங்கள் ப்ரீமியம்லாம் பெருசாக கரைஞ்சிரும். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.